இந்த மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு ஏகப்பட்ட சித்து வேலை செய்யலாம். இது சில பேர் கிடைக்காத, சில பேர் நம்ம அரிசி மாவில் செய்வாங்க. மாவில் போட்டு உருவம் போட்டு, ஏன்னா இதில் ஆணி இறங்காது, குண்டூசி இறங்காது. ஆனால் அரிசி மாவில் குண்டூசி இறங்கும். இது சீக்கிரத்தில் கிடைக்காது, எல்லா இடத்துலையுமே கிடைக்காது, சில இடத்துல தான் கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை செய்ய மாட்டேன். நார்மலாக தகடு எழுதி தரது, தகடு எழுதி கொடுக்குறது, ஆயத்து எழுதி கொடுத்து போவேன். எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு, நம்ம பண்ணது அவனுக்கு ஏற்றுக்கவே இல்லைன்னா அடுத்தது இந்த லெவலில் போவேன். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் இது போவேன்னு நான். அது கூட பார்த்திங்கன்னா சேர்க்கறதுக்காகவும் பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். உடல் உபாதைகள் வரத்துக்கு நான் கெட்டது பண்ண மாட்டேன். இந்த மாலிக் பாய் தேடி வராதிங்க. நல்லது வேணுமா, வாழ்க்கையில் முன்னேறணுமா, குடும்பம் வளரணுமா, உற்பத்தி ஆகணுமா, வளரணுமா, செல்வம் பெருகணுமா, அந்த மாலிக் பாய் தேடி வாங்க. இறைவன் கிட்டேருந்து சண்டை போட்டாது என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். என்கிட்ட சக்தியெல்லாம் கிடையாது. சக்தியாக இருக்கேன்னு ரொம்ப சொன்னாங்க. ஸோ இந்த பொம்மையை வச்சுட்டு 1000 விஷயமும் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணோம். கெட்டதுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்களும் கெட்டதை நாடி போகாதீங்க.